ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டு எப்படிக்கா இன்னொருத்தர் கல்யாணம் பண்ண முடியும்? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவருக்கும் என்ன பிடிச்சிருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்கோம். விஜய் டிவி சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்னொரு எபிசோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். இன்னைக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சீதா வந்து அவங்க அக்காவையும் மாமாவையும் அருணுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதா சொல்லிட்டு இவருக்கும் அவங்களும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அவங்களுக்கு இவரை இன்ட்ரோடியூஸ் பண்றதா வந்து கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல கோயிலுக்கு ஃபர்ஸ்ட்லி சீதாவும் அருணும் வந்துட்டாங்க, பேசிட்டு இருக்காங்க. வந்துட்டு அவங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல மீனாவும் முத்துவும் வந்துடுறாங்க. கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மீனா சொல்றாங்க சீதாவுக்கு பூ வாங்க மறந்துட்டு நான் பூ வாங்கிட்டு வரேன்னு போறாங்க. இந்த டைம்ல முத்துவ நின்றுட்டு இருக்காரு. அருணுக்கு ஒரு போன் வருது. போன் வந்து பேசிட்டு இருக்கும்போது முத்துவை பாத்துறாரு. முத்துவும் அருணை பாத்துறாங்க. 2 பேரும் பார்த்துட்டு பயங்கர டென்ஷனா நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அருண் போய் சீதா கிட்ட சொல்றாரு, நான் அந்த ரவுடியை நான் யாரால சஸ்பென்ஷன் ஆகணும்னா அந்த ரவுடியை பார்த்துட்டேன், அவரை பார்த்தாலே டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீதா வந்து சொல்றாங்க, கோயில்னா பல பேர் வரதான் செய்வாங்க, அக்காவும் மாமாவும் வரட்டும், வேணும் ஏதாவது வேற கோயிலுக்கோ இல்ல ஹோட்டலுக்கோ போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்து வந்து வரவே இல்லை, அங்கே நின்றுட்டு இருக்காரு. மீனா வராங்க. மீனா வந்த உடனே மீனாவா நம்ம கிளம்பல, சரி வராதும் கிளம்பல, வர கோயிலுக்கோ இல்ல வேற எங்கேயாச்சும் ஹோட்டலுக்கோ போய் பேசலாம், சீதா கிட்ட சொல்லு அப்படின்ட்டு. என்னன்னு கேட்கும்போது அந்த டிராபிக் போலீஸ் அருண் இங்கதான் இருக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிங்க போலாம், நம்ம போய் பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கவே பாத்தீங்கன்னா சீதாவை பாத்துறாங்க. மீனா சீதா அங்கதாங்க இருக்கான்னு சொல்லிட்டு போகும்போது சீதா வந்து அருணை கூப்பிடுறாங்க, இதுதான் எங்க அக்காவும் மாமாவும் அப்படின்ட்டு. 2 பேரும் பார்த்தோன்னா பயங்கர ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. அக்கா கிட்ட சீதா வந்து மீனா கிட்ட போய் சொல்றாங்க, அக்கா இவருக்கு பிடிக்காத ரவுடி வந்து இங்க இருக்காரா, நம்ம வந்து கோயில் வேற எங்கேயாச்சும் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து மீனாவும் முத்தோடு முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. என்ன முத்து வந்து கிளம்பி போயிடுறாரு. உடனே சீதா வந்து மீனா கிட்ட கேட்கறாங்க, என்ன மாமா வந்து எதுவுமே சொல்லாம கிளம்பி போறாரு அப்படின்ட்டு. அவர் வந்து ரவுடின்னு சொன்னார்ல, அது அந்த மாமாவை தான் சொல்லிட்டு நான் புடின்னு சொல்லிட்டு பூவை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இது சரி வராது மீனா, நம்ம வந்து சீதா வந்து புத்திசாலி போடணும்னு நினைச்சேன், அவன் இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து இவனை கல்யாணம் நினைச்சேன் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு கோவமாட்டு. நேர கிளம்பி சீதா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கத்துறாரு, சீதா இந்த மாதிரி பையன் லவ் பண்ண தப்பு கிடையாது, அவ சூஸ் பண்ண ஆளான் தப்பு, அவன் வந்து அவரால்தான் நான் வந்து எனக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கான்னு சொன்னால அவன் தான், அவரை வந்து லவ் பண்றது வந்து எந்த ஆளை சூஸ் பண்ணான்னு தெரியாம சூஸ் பண்ணி வச்சிருக்கா, அந்த வயசுல வந்து லவ் பண்ண தப்பு கிடையாது, அவ புத்திசாலி பொண்ணு, எனக்கு அவளை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கல்யாணம் பண்ணா கண்டிப்பா சீதா வந்து நல்லா இருக்க மாட்டா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மேல நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு, நான் வந்து நல்ல பையனா பார்த்து சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போனதுக்கு அப்புறமா சீதாவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே சீதாவை அடிக்கிறாங்க அவங்க அம்மா, இன்னும் நம்ப வச்சு ஏமாத்துட்டல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு மீனா கிட்ட சொல்றாங்க, உனக்கும் தெரிஞ்சுட்டு எனக்கு சொன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் திட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா திட்டுறாங்க, மாப்பிள்ளை தான் நம்ம குடும்பத்தை நல்லது பண்ணிட்டு இருக்காரு, அதனால மாப்பிள்ளை சொல்ற மாதிரி தான் கேட்கணும், அந்த பையனை நீ மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறமா மீனா தனியா கூட்டிட்டு வந்து கேக்குறாங்க, நீ அவரை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு. ஆமாக்கா, நான் அவரை பத்தி நானும் புரிஞ்சு வச்சிருக்கேன், அவரும் என்னை பத்தி புரிஞ்சு வச்சிருக்காரு, ஒருத்தர மனசுல நினைச்சு இன்னொருத்தர எப்படிக்கா கல்யாணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க அழுறாங்க. அழுதுகிட்டு நீ வந்து இப்போ அவசரத்துல எந்த குழப்பமா இருக்கும்போது எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது சீதா, நீ பொறுமையா இரு, உன் வேலையை பார்த்துட்டே இரு, எதைய பத்தி நீ யோசிக்காத, நான் வந்து மாமா கிட்ட பேசுறேன், 2 குடும்பமும் கல்யாணத்துல சேரணும், 2 குடும்பம் பிரியறதுக்கு இந்த கல்யாணம் காரணமா இருக்கக்கூடாது, அதனால நான் பேசி மாமாவை புரிய வைக்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து அவர் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, உன் ஒய்ஃப் கூட பேசுறதே இல்லையா அப்படின்ட்டு. நான் பேசினேன், அம்மாவுக்கு பிடிக்கல ப்ரோ அப்படின்ட்டு. உடனே சொல்றாரு, இந்த சின்ன பையன் மாதிரி காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்படிதான் இருந்தான், அப்போ ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணி அந்த பொண்ணு பார்த்துச்சு, அவன் வந்து பேசாம இருந்தவன்னு சொல்லி அவன் வந்து வேற ஒரு பையனை வந்து பிக்கப் பண்ணிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே மனோஜுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இன்னையோட எபிசோட் வந்து இதோட முடியுது. நாளைக்கு எபிசோட எனக்கு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.